அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். மாப்பிள்ள, வண்டி பக்கத்தில் வந்துருச்சு. ஏறு மாப்பிள்ள. இந்த ஏரியாவை விட்டு நாம் ஜூட்டு விடணும். என்னம்மா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீ யோசனையாகவே உக்காந்துருக்க. ஒன்றும் இல்லைப்பா. சே, ஹோட்டலில் அந்த ஆள் சொன்னதுலேருந்து ஒரே டென்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லை, 2 மனசாகவும் இருக்குது. எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? மாப்பிள்ள, ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சு. பைக்கை நிப்பாட்டிட்டு வா, நான் உள்ளே போகிறேன். ஆஹா, என்ன ஓட்டம் ஓடுறான் ஐயா. அவன் பார்த்தாலா பார்க்கலையான்னு தெரியல. ஆனால் அதுக்குள்ளே இவன் இந்த பயப்படுறானே ஐயா. டேய், இப்போ வாச்சும் சொல்லுடா, என்னடா நடந்துச்சு? ஜஸ்ட்டு மிஸ்ஸு மாப்பிள்ள, இல்லைன்னா மானமே போயிருக்கும். மாப்பிள்ள, நாயை நான் பிடிக்க, அது என்னை இழுக்க, நான் சமாளிக்க, அந்த பிக் ஸ்ட்ரகிள் சுச்சுவேஷனில் கேஷுவலாக நான் டேர்ன் பண்ண பாரு. ஆப்போசிட்டில் மஞ்சு மாப்பிள்ள வந்துச்சு பாரு மாப்பிள்ள. ஒரு பயம் என்னோடய லைஃப்லையே இதுவரைக்கும் வராத ஒரு பயம் மாப்பிள்ள. பட் மை குட் டைம். மஞ்சு என்னை பார்க்கல மாப்பிள்ள. ஏண்டா, அவள் உன்னை பார்க்கலன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப்பா? சரிடா, நீ பார்க்குறப்ப மஞ்சு உன்னை பார்க்கல, ஓகே. நீ பார்க்காத நேரத்தில் பார்த்துருப்பாங்கிறியா மாப்பிள்ள? ஒரு வேளை பார்த்துருந்தா இந்நேரம் ஃபோன் கால் வந்திருக்கணுமே மாப்பிள்ள. டேய், என்னடா நீ சொல்லி வாய முடியல? செல்ஃபோன் மணி அடிக்குது, யாருன்னு பாடுறா? மாப்பிள்ள, மஞ்சு தான் மாப்பிள்ள கூப்பிட்றா. ஆஹா, பிஞ்சிருச்சையா, பார்த்துட்டா போல இருக்கையா. டேய், பேசுடா. பயமாக இருக்கு மாப்பிள்ள. ஏண்டா, ஒரு வேளை பார்த்துட்டு ஃபோன் பண்ணியிருந்தா? டேய், பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நீ ஃபோன் பேசித்தான் ஆகணும். பேசு. சந்தோஷமாக ஃபோன் வர்றப்ப, ஸ்டேட்டஸ் போடுறப்ப எவ்வளோ குஜாலாக இருந்தான். இப்போ கஷ்டம் நஷ்டம் ரெண்டையும் தாண்டா காதலில் அனுபவிக்கணும், புரியுதா? பாவம் அந்த பொண்ணு. இவன் நாய் பிடிக்கிறவன்னு தெரிஞ்சு என்ன பாடுபட்டுச்சோ. இவ்வளோ நேரம் கழித்து ஃபோன் வருது. வண்டியில் வரையிலேயே வந்திருக்கணுமே ஐயா. சரி, இப்போ வாச்சு வந்துச்சே, ரிசல்ட் என்னன்னு கேட்போம். ஆஹா, கையெல்லாம் எப்படி நடுங்குது. இவன் பேசுவானா பேச மாட்டான்னு தெரியலையே ஐயா. ஹலோ. ஆஹா, பேசிட்டான் ஐயா. நான் மஞ்சு பேசுகிறேங்க. என்னது, ரொம்ப நிதானமாக ஆரம்பிக்கிறா? சொல்லுங்கங்க. நான் ஃபோன் பண்ணலை, ஃபோன் அட்டன் பண்ணலை, வாட்ஸ்அப்பில் வரல, ஸ்டேட்டஸ் போடலைன்னு தப்பாக நினைக்காதீங்க சிவா. என்ன அது, நம்ம ஒன்று நினச்சா அவள் வேறு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. என்ன அது, பையன் இன்னும் ஷாக்காகாமல் பேசிக்கிட்டு இருக்கான். சிவா, நான் கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கேன். டிப்ரெஷன் வேறு. என்னாச்சுங்க உங்களுக்கு? ஆஹா, இப்போ தான் மேட்ருக்கு வந்திருக்கான். நேரில் மீட் பண்ணுறப்ப சொல்கிறேன் சிவா. என்னால் எதுவும் இல்லைங்க, இது பர்சனல். ஹெல்ப் எதுவும் வேணும்னா தயங்காமல் சிவாக்கிட்ட கேளுங்கங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்னது, ஹெல்ப்பா? ஆஹா, ஒன்றுமே புரியலையே ஐயா. பேசி முடிச்சிட்டான், அவங்ககிட்டயே கேட்டுட்டா போச்சு. மாப்பிள்ள, இப்போ தான் மாப்பிள்ள மனசு நிம்மதியாக இருக்குது. என்னடா சொல்கிற மாப்பிள்ள? நான் நாய் பிடிக்கிறத மஞ்சு பார்க்கல மாப்பிள்ள. நல்ல வேலை, தடவை தப்பிச்சிட்ட மாப்பிள்ள. ஏதோ பர்சனல் ப்ராப்ளம் சொன்னா மாப்பிள்ள. என்னவா இருக்கும்? அதான் பர்சனல்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் நீ ஆராய்ச்சி பண்ணுற அப்படிங்கிற? ஆமாண்டா, இப்போ தான் மாப்பிள்ள மனசு நிம்மதியாக இருக்குது. வா, கடைக்கு போவோம். ஆஹா, இன்னைக்கு எவன் சிக்க போகிறானோ.